நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். உபாகமம் 8 1 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நாம் நன்றியுடையவர்களாக அவரை நினைத்து அவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், எனவே தான் சங்கீதக்காரன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மாறி மாறி வாசித்து அவன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு காலத்தில் மிகவும் எளிமையான நிலைவரத்திலிருந்து பின்பு மிக மேன்மையான பதவிக்கு உயர்த்தப்பட்டார் ஒரு பிரபு. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் ஒரு ஆட்டிடையனாயிருந்தவர். பின் நாட்களிலே அவர் தான் வசித்து வந்த மாளிகையில் இருந்த பல அறைகளில் ஒன்றினை தனியே ஒதுக்கி அதற்கு மேய்ப்பனின் அறை என்று பெயரிட்டு அதில் குன்றுகள், பள்ளத்தாக்குகள், நீரோடைகள், பாறைகள், ஆட்டுத் தொழுவங்கள் ஆகியவற்றின் சிறு மாதிரிகளை செய்து வைத்திருந்தார். அங்கு அவர் தன்னுடைய சிறு வயதில் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது உபயோகித்து வந்த கோலையும் தான் உடுத்தி இருந்த உடைகளையும் கூட அங்கே வரிசைப்படுத்தி வைத்திருந்தார். இவைகளையெல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருந்ததன் காரணத்தை ஒருவர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், என் இருதயத்தில் எப்போதாவது மேட்டிமையான சிந்தை உண்டாகுமானால் அப்போது நான் அதை அந்த அறைக்குள் சென்று ஒரு காலத்தில் நான் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தேன் என்பதை எனக்கு நானே நினைப்பூட்டுக் கொள்வதற்காகவே அவைகளை நான் அங்கு வைத்திருக்கிறேன் என்பதாக பதிலளித்தார். என அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அவர்களை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்படச் செய்த கர்த்தர், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்பதாக இங்கே உபாகமம் 8:10 கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் இருப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை மறவாதிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், பசியிலும் பட்டினியிலும் இருந்தார்கள், வேர்வை சிந்த சிந்த உழைத்தும் அவர்களுக்கு கிடைத்த பலன் அடியும் உதையும் அவமானமும் நிந்தையும் தான். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய தாழ்விலே ஆண்டவர் அவர்களை நினைத்து அவர்களை மீட்டு அங்கே எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். மறவாதிரு என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது சற்று ஒரு சில நாட்களிலே ஆண்டவரை மறந்தார்கள். என்னை துதிக்கும்படியாக, என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி மோசே பார்வோனிடத்தில் கேட்டு அவர்களை அழைத்து வருகிறான். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஜனம், ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஜனம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஜனம். மோசே ஆண்டவரோடு அங்கே சம்பாஷித்து கொண்டிருக்கின்றதான வேளையிலே ஆரோனோடு சண்டையிட்டு தகராறு பண்ணி எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லி அங்கே ஆரோனையும் பாவத்திற்குள்ளாக்கி இவர்களும் தங்களுடைய நகை நட்டுகளையெல்லாம் கொடுத்து அவர்கள் நிர்வாணிகளைப் போல காணப்பட்டார்கள். தங்களுக்கான ஒரு தெய்வத்தை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி நடத்தப்பட்டு சில நாட்களில் இந்த உங்களையும் என்னையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் நிதானித்து பார்ப்போம். என் ஆண்டவர் என்னை உளையான சேற்றிலிருந்து எடுத்தார், அக்கிரமமான வாழ்விலிருந்து என்னை மீட்டெடுத்தார்,
பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என்னை குளிப்பாட்டினார், என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். இன்று நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேனா? அவரை மறவாது வைத்திருக்கிறேனா என்னுடைய இருதயத்தில்? இன்று என்னுடைய இருதயத்தில் இருப்பது யார்? யோசித்துப்பார். தேவ பிள்ளையை யோசித்துப்பார். தேவன் தன்னை மறக்கக்கூடாது என்று சொல்லி உன்னையும் என்னையும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறார். ஆம், அவரை மறவாது அவரை துதிக்க வேண்டும் என்பது தான். எனவே தான் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லுகின்ற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒன்றல்ல ரெண்டல்ல, சகல உபகாரங்கள், எத்தனையான உபகாரங்களை உனக்காக செய்தார். உன்னை சிறுமைப்படுத்தின வாழ்விலிருந்து உன்னை பெருமைக்குள்ளாக கொண்டு வந்தாரே. அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக உன்னை கொண்டு வந்தாரே. இருளிலுள்ள வாழ்க்கையிலிருந்து உன்னை பிரகாசமான ஒளியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்தாரே. இன்று அவரை நினைவில் வைத்திருக்கிறாயா? அவர் உன்னுடைய வாழ்விலே மறக்கப்படாமல் உன் வாழ்விலே இருக்கிறவராக இருக்கிறாரா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நான் உங்களுக்கு செய்தவைகளை, என் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே வைத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக. நீ உட்கார்ந்திருக்கின்ற பொழுதும், எழுந்திருக்கின்ற பொழுதும், தூங்குகின்ற பொழுதும், வெளியே நடக்கின்ற பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு நீ போதிப்பாயாக என்று சொன்னார். எத்தனை பேர் நம் ஆண்டவருடைய போதனைகளை கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசான் தாயும் தகப்பன் என்பதை மறந்து போகாதே. நீ நானும் தான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்கதான விதத்திலே அவர்களை கர்த்தரிடமாய் நடத்த வேண்டியவர்கள். ஆண்டவர் அவர்களை தொடும்படியாக அந்த நாளிலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். அதே போல பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக அவரிடத்தில் கொண்டு வருகிறோமா? கற்றுக் கொடுக்க மறந்தார்கள், வேதத்தை போதிக்க மறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி தேவனை போதிக்க மறந்தது, பின்வரும் சந்ததி தேவன் இல்லாத சந்ததியாக வந்தது. ஆம், தேவனை மறந்த ஒரு ஜாதி எழும்பியது. தேவன் இல்லாத ஒரு இனமாக யூத குணம் அந்த நாளிலே காணப்பட்டது. காரணம், அழைக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவருடைய மறதியினாலே ஒரு முழு சமுதாயமே தேவனற்ற சமுதாயமாக இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்த சிறு மேய்ப்பனாகிய தாவீதை தேவன் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக ஏற்படுத்திய போது அவன், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்பதாக 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். தன்னை தாழ்த்துகிறான். இங்கே அவன் மிகவும் கனம் பெற்ற ராஜஸ்தானத்திற்கு தேவனால் உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் தேவன் தம்முடைய ஜனத்து நிமித்தம் மாத்திரமே தன் ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுகிறான். 1 நாளாகமம் 14:2 அதைத்தான் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸ் தன் ஆதி நிலைவரத்தை மறவாதவனாய், தான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன் என்பதாக ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை ஆமோஸ் 7:14-15 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய இயேசுவை பற்றி கூறுகையில், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறினார். பிரதான அப்போஸ்தலரில் ஒருவராய் உயர்த்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய முந்தின நிலவரத்தை மறவாதவராய், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்று அறிக்கையிடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தானியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால், நேபுகாத்நேச்சார் தன்னை உயர்த்தினான், தன்னை பெருமைப்படுத்தினான், தன்னை மேன்மைக்குரியவனாக்கினான். அவன் அந்த நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். அவன் கட்டவில்லை, யூத ஜனங்களை கொண்டு அவன் அந்த பாபிலோனை கட்டி எழுப்பினான். ஆனால் ஒரு பெருமை மேட்டிமை அவனிலே வந்தது, மறந்து போனான். மறந்தது போனபடினாலே அவன் ஒரு மாட்டை போல புல் தின்கிறவனாக, ஒரு மிருகமாக மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதைத் தொடர்ந்து அவனுடைய மகனை குறித்து பார்க்கின்ற பொழுது அவனும் கூட ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் அவன் தன்னை மேன்மைப்படுத்தினபடியினாலே அவன் கொலை செய்யப்பட்டான் என்பதாகவும் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நீ அவர் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் குறித்து எண்ணி நீ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் உன் முந்தின நாட்களை நீ மறந்து விடாதே. அவர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைத்துக்கொள். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாய் பாதையின் மேல் உன் மனதை வை. எரேமியா 31:21 வாசியுங்கள். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கிப்பார் என்பதாக ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். 51 ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உயர்வு என்பது தேவனிடத்திலிருந்தே வருகிறது. நீ எந்த அளவுக்கு உன் ஜீவியத்தில் உயர்த்தப்படுகிறாயோ அந்த அளவுக்கு மனத்தாழ்மையோடு உன் முந்தின நாட்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றியுடையவனாய் நீ இருப்பாயா? ஜெபிப்போம். எங்களை அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கடந்த காலங்களை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில், எங்களுடைய அடிமைத்தனத்தில், எங்களுடைய பொல்லாத வழிகளில் இருந்து நீர் எங்களை மீட்டெடுத்த அந்த காரியங்களை எண்ணி உம்முடைய தெய்வீக அன்பை எண்ணினவர்களாக அப்பா, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்த உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய வழி நடத்துதலை, உங்களுடைய பாதுகாவலை, உம்முடைய பராமரிப்பை, உம்முடைய போஷிப்பை நாங்கள் ஒரு காலம் மறந்து விடாதிருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.